ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். புதுசாக யாராவது இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் அதே தாங்க, நம்ம வீட்டில் டைல்ஸ் போடுற ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அவங்க வரலை, நம்ம க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது இல்லையா, நாளைக்கு பார்க்குற வேலை டஸ்ட்டெல்லாம் வர மாதிரி இருக்காது. அதனால் சரி இன்றைக்கே நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு அப்புறமா ஈஸியாக இருக்கும்ன்றதுனால எல்லாம் துடைச்சிட்ருந்தோம். பாத்திரம்லாம் நாங்கள் எடுத்து வைக்கவே இல்லை, அது ஒரு தப்பு பண்ணிட்டோம். அதனால் பயங்கர டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். நான் கொஞ்சம் பண்ணேன், அம்மா கொஞ்சம் பண்ணாங்க, எல்லாம் ஷேர் பண்ணி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ வீடு கட்டுறோம் அப்படின்னா நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதிலேருந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே குடி வரணும். ஏன் அப்படின்னா, நான் இப்போ பண்ணிகிட்ருக்க வேலையெல்லாம் அப்போ நம்ம பண்ணவே தேவையில்லை. 1க்கு 2 வேலை அப்படின்றது இதுதான். பயங்கர வேலை, இன்னுமே முடியல, பயங்கர டயர்டாக இருந்துச்சு எனக்கு. நான் ஒன்றும் அவ்வளோ வேலை செய்யலை தான், இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. மாமா வீட்டில் தான் இருக்கோம். அவங்க மாமியெல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்கனால இன்றைக்கி மதியம் லஞ்ச் நான் தான் ரெடி பண்ணேன். அம்மாவே சாப்பாடு வச்சு கொடுத்துட்டாங்க. நான் குழம்பு மட்டும் வச்சேன். சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எப்பவுமே போல் தான் வச்சேன். டோராலாம் குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு. இன்றைக்கி தலைக்கு தான் குளித்தோம். தனிஷ்க்கும் விளையாடிட்டு இருந்தான், குடிக்க வச்சுட்டோம். காலையில் இட்லியும் பச்சை பட்டாணி குருமா வச்சுருந்தோம். வீடு கட்டும்போது கூட எனக்கு இவ்வளோ வேலை தெரியல, ஏன்னா நான் அப்போது எனக்கு மேரேஜ் ஆகலை. அதனால் நான் அவ்வளோ இங்கே வரமாட்டேன். அம்மா தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால அந்த வேலையெல்லாம் நானும் கொஞ்சம் செய்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டோராவும் பார்த்துக்கிட்டு அங்கேயும் போய் பார்க்கணும், அம்மாவாலையும் தனியாக செய்ய முடியாது அப்படின்றதுனால. மற்றபடி எல்லாம் ஓகே தான். இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும் எல்லா ஒர்க்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ரொட்டீனுக்கு வந்துடலாம். நாளைக்கும் தனிஷ்க்கு ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து தான் அவனை அனுப்பி விடணும். 2 நாள் லீவில் இருந்துட்டு நாளைக்கு என்ன அட்டகாசம் பண்ண போகிறானும் தெரியல, இல்லை அமைதியாக போவானும் தெரியல. ரைம்ஸ் தான் சொல்லி கொடுத்துருந்தேன், நல்லா தான் சொன்னான். தமிழ் ரைம்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன், அதுதான் நல்லா தான் கற்றுக்கிட்டான். ஸ்கூலில் போய் சொல்லுவானான்னு கேட்டால் தெரியாது. அங்கே போயிட்டு பயத்தில் சொல்லாமையும் இருக்கலாம். இன்னும் இங்கிலீஷ் ரைம்ஸு, ஆல்ஃபபெட்ஸு, நம்பர்ஸு இதெல்லாமும் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் வீட்டில் ட்ரெயின் பண்ணுங்கள், நாங்களும் சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் முடியுன்ற மாதிரி அவங்க மிஸ் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு பையனை சமாளிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு மிஸ்ஸை நினச்சாதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்க அத்தனை பசங்களை வச்சு எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ரொம்ப, ஆனால் எல்கேஜி யூகேஜி மிஸ்ஸுங்களாம் ரொம்பவே பாவம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு, அவங்கள பயத்துலேருந்து தெளிய வச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்ப தான் கஷ்டப்படுவாங்க அவங்க. நம்மளும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம்ல. இன்றைக்கி டைல்ஸ் போடுறவங்க வந்திருந்தாங்கன்னா பாதிக்கு பாதி வேலை முடிஞ்சிட்ருக்கும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம போயிட்டு இருந்துக்கலாம் வீட்டுக்கு. இன்றைக்கி வராதனால இன்னும் 2 நாள் வேலை இழுக்கடிக்கும். நாளைக்கு வந்தாங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.